ரைட். தொடர்ச்சியா SCSCN மெத்தட்ல கேள்வி கொஞ்சம் செய்வோம். SCSCN மெத்தட். ரைட். கேள்வியை பார்த்தீங்கன்னா a small watershed of 250 hectare in size has group C soil. அவன் நேரடியா சொல்றான் group C soil ன்னு சொல்றான். The land type can be classified. அந்த land type classify பண்றான். அப்போ லேண்டில் டோட்டல் லேண்டில் 30% ஃபாரஸ்ட் லேண்டும் டோட்டல் லேண்டில் 30% ஃபாரஸ்ட் லேண்டும் அந்த ஃபாரஸ்ட் லேண்டில் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிக்கிறான் புவர் கவர். ஃபாரஸ்ட் லேண்டில் புவர் கவர் சரியா. அதே போல் 70% புவர் குவாலிட்டி பேஸ்டர்ன்னு சொல்கிறான். 70% புவர் குவாலிட்டி பேஸ்டர் என்று சொல்கிறான். 70% சரியே. அப்போ அந்த லேண்டில் 30% ஃபாரஸ்ட் ஆகவும் 70% புவர் குவாலிட்டி பேஸ்டர் சரியே. ரைட். இந்த தரவுகள்லாம் அந்த அட்டவணையில் தேவைப்படும். ஸோ நான் இதை மார்க் பண்ணி கொள்கிறேன். இதை வழங்குங்க. அதே போல் soil type Cன்னு சொல்கிறான். soil type வந்து soilற குரூப் வந்து Cன்னு சொல்கிறான். assuming AMC at average condition சொல்கிறான் சரியா. estimate the direct runoff volume due to rainfall of 75 mm in one day. அப்போ 75 mm ரெயின்ஃபாலாக இருக்கிற நேரம் டிரெக்ட் ரன் ஆஃப் என்ன இதான் நம்மளோட கேள்வி. அப்போ அந்த பிக்கான சமன்பாடில் எஸ்ன்ற ஒன்று தொடர்புபடும். திரும்ப எஸ்ஸுக்கான சமன்பாடில் கேவ் நம்பர் தொடர்புபடும். அப்போ கேவ் நம்பரை கண்டா தான் எஸ்ஸுக்கு போகலாம், எஸ்ஸை கண்டா தான் பிஇ அதாவது டிரெக்ட் ரன் ஆஃப் வால்யூமுக்கு போகலாம் சரி. அப்போ முதலாவது நம்மளோட வேலை கேவ் நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏற்கனவே போன வீடியோவில் செஞ்சேன். அதில் கேவ் நம்பர் தர இல்லை, கேவ் நம்பர் டிரெக்டாக தந்தான். ஸோ நமக்கு கேள்வி ஈஸியாக போய்த்துது. ஆனால் இதில் கேவ் நம்பர் தர இல்லை, கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கேவ் நம்பரை கண்டுபிடிக்கிற நேரம் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அந்த லேண்ட் ஏரியாவை ரெண்டு விதமாகிறதால இது எப்படி அந்த கேவ் நம்பர் கண்டுபிடிப்போங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. 2 விதமாகி 30% ஃபாரஸ்ட் ஆகவும் 70% புவர் குவாலிட்டி பேஸ்டராகவும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேவ் நம்பரை காணணும். 100% அந்த லேண்ட் ஏரியா 100% ஃபாரஸ்டாக இருந்தால் டிரெக்டாக அந்த சார்ட்டுக்கு போய் நம்ம கேவ் நம்பருக்கு டிரெக்டாக ஃபாரஸ்ட்டுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிச்சா சரி. ஃபாரஸ்ட்டுக்குரிய பெருமானம் குரூப் சிக்கு நேராக பார்த்தோன்னு சொன்னால் ஆன்சர் வந்துடும். ஆனால் இங்கே ஃபாரஸ்ட்டுங்கிறது 30%, புவர் குவாலிட்டி பேஸ்டர்ங்கிறது 70%ஆகவும் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட முதலாவது வேலை கேவ் நம்பரை கண்டுபிடிக்கிறது. அப்போ கேவ் நம்பரை கண்டுபிடிக்கிற நேரம் என்ன குரூப்புண்டு நான் முதலாவது பார்க்கணும். என்ன குரூப்புண்டு அவன் நேரடியாக தந்திக்கிறான், லேசாக போச்சு. குரூப் சின்னு தந்திக்கிறான். ரெண்டாவது விஷயம், அந்த ஏஎம்சி என்ன ஏஎம்சி டைப்புக்குள்ளே வருதுன்னு சொல்லணும். அப்போ ஏஎம்சி அட் எவரேஜ் கண்டிஷன் சொன்னால் ஏஎம்சி எவரேஜ்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம என்ன முடிவெடுக்கலாம், ஏஎம்சி டூண்டு முடிவெடுக்கலாம். நான் போன வீடியோவில் சார்ட்டுகள்லாம் காட்டினேன். அந்த சார்ட்டை திரும்ப காட்ட போகிறேன், காட்டி தான் நான் இதுக்குரிய ஆன்சர் எடுக்க போகிறேன். ஸோ ஏஎம்சி அட் எவரேஜ் கண்டிஷன்டா ஏஎம்சி டூன்னு சொன்னால் கேவ் நம்பர் 2வை கண்டா நமக்கு வேலை முடியுது. கேவ் நம்பர் 2வை கண்டா இந்த கேள்விக்குரிய கேவ் நம்பருங்கிறது கேவ் நம்பர் 2 முடிவெடுக்கணும். அப்போ ஏஎம்சி 2 ஆகிக்கிறதால நமக்கு தேவையான கேவ் நம்பர் எதாக மாறுது, கேவ் நம்பர் 2ஆக மாறுது சரிதானே. எவரேஜ் கண்டிஷன் சொன்னால் ஏஎம்சி 2. ஸோ நான் அந்த சார்ட்டை வச்சு திரும்ப கீழே சொல்ல போகிறேன் சரியா. அப்போ முதலாவது சொயில் குரூப் அவன் சொல்லிட்டான். நேரடியாக ஆன்சருக்கு போவோம். நேரடியாக இந்த சார்ட்டை வச்சு நம்ம சொயில் குரூப்பை கண்டுபிடிக்கணும். ஆனால் அவன் சொல்லிட்டான் சொயில் குரூப் சின்னு சொல்லிட்டான் சரியா. அப்போ சொயில் கேரக்டரிஸ்டிக் ஏதாவது தந்து
அதுல இருந்து soil group எடுக்க வேண்டிய தேவையில்லை, அவன் நேரடியா தந்ததால நம்ம என்ன செஞ்சிட்டோம், soil group C ன்னு எடுத்துட்டோம். அடுத்த கட்டமா அவன் சொல்றான் average condition சொல்றான். அப்ப average condition சொன்னால் AMC 2 குறிக்கும். AMC 2 ன்னு சொன்னா நம்ம curve number 2 கண்டா சரி, கதைக்கிறே விளங்கும். average condition சொன்னால் AMC 2 குறிக்கும், curve number 2 கண்டா சரி. அப்ப soil group C ல curve number 2 கண்டுபிடிக்கணும். curve number 2 தான் அந்த டேபிள்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். curve number 2 டேபிள்ல வச்சு கண்டுபிடிக்க போறோம். அப்ப டேபிள்ல இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம soil group C ன்னு தெரியும். அப்ப இந்த கோலத்துக்கு நேரா தான் நம்ம curve நம்பரை பார்க்க போறோம். இந்த டேபிள்ல இது கண்டுபிடிக்கிறது நேரடியா கண்டுபிடிக்கிறதே curve number 2 தான். நமக்கு தேவையானதும் curve number 2 தான். சரியா விளங்குனா சரி. அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த C கோலத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், curve நம்பரை தேடணும். முதலாவது சொல்றான் forest ன்னு சொல்றான். அப்ப forestக்கு நேரா அப்படி வந்தீங்கடா, forest எங்க இது, முதலாவது 30 வீதம். அவன் என்ன சொல்றான், 30 வீதம் forest ன்னு சொல்றான். அப்ப forestக்கு நேரா அந்தாகி wood or forest land. அதுல poor condition சொல்றான். சோ அந்த wood or forest landல ரெண்டு கேட்டகரி இருக்குது, thin stain, poor cover, no much அப்படி இருந்தது, கீழே good cover ன்னு இருக்குது. சரியா, அப்ப நமக்கு என்ன தேவை, poor coverல C குரூப்புக்கு நேரா என்ன வருது, அப்ப இந்த 30 வீதத்துக்கு curve number 2 வருது 77 30 வீதத்துக்கு. அடுத்ததாக அவன் சொன்னது poor quality pastureல 70 வீதம் ஏரியா இருக்குது. அப்ப poor quality pasture எங்க இருக்குதுன்னு நீங்க தேடணும். இந்த அட்டவணையில poor quality pasture எங்க இருக்குது, இந்த pasture ஓ range land இருக்குது, அதுல poor condition இருக்குது. சோ இந்த poor conditionக்கு நேரா C குரூப்புக்கு நேரா உள்ளது 86. சோ 30 வீதத்துக்குரிய curve number 77, 70 வீத லேண்ட் ஏரியாக்குரிய curve number 86. அப்ப டோட்டலா விளையுள் curve number என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். விளையுள் curve நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது, சரியா, விளையுள் curve நம்பரை 30 வீதத்துக்கு 77ண்டா விளையுள் curve number CN2 நான் விளையுளா கண்டுபிடிக்க போறேன். ஏன்டா லேண்ட் வந்து வித்தியாசமான ரெண்டு கேட்டகரியில இருக்குது. அப்ப ரெண்டு கேட்டகரிக்கு வித்தியாசமான curve number 2 வருது. அப்ப ரெண்டு curve நம்பருக்கும் விளைவுல நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன 30 வீதம்டா தசம் 3 தர என்ன curve number 77, தசம் 3 தர 77 சக 70 வீதம்டா என்ன அர்த்தம், 70 ன் கீழ் 100, 0.7 தர அந்த 70 வீதத்துக்குரிய curve number என்ன வருது 86. இதை சுருக்குனீங்க என்று சொன்னால் இப்ப விளையுல அந்த டோட்டல் லேண்ட் இங்க 30 70 வீதம் ரெண்டு வித்தியாசமான கேட்டகரியில இருந்தாலும் டோட்டலா அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து curve நம்பரை நம்ம என்ன செய்யலாம், CN2 என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். சோ இதை சுருக்குனா என்ன ஆன்சர் வரும், இதை நீங்க சுருக்கி எடுத்துக்கொள்ளலாம். இதை சுருக்குனீங்கன்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும்னா 83.3 சுருக்க தெரியும், கால்குலேட்டர் சுருக்கி கொள்ளலாம். சோ curve நம்பர் 83.3 சொன்னா நம்ம S கண்டுபிடிக்கலாம். Sங்கிறது Sக்கான சமன்பாடு 1000 ன் கீழ் curve நம்பர் -10. சோ curve நம்பர் 83.3 பிரதியிட்டால் S வரும் 2 அன்னளவா 2 இன்ச்சஸ் வரும். கட்டாயம் இங்க இன்ச்சஸ்ல வரும். சரியா, நீங்க தேவையாக இருந்தா இந்த இன்ச்சஸ் சென்டிமீட்டரா மாத்தணுமா இருந்தா 2 தர 1 இன்ச்சஸ் வந்து 2.54 சென்டிமீட்டர். சோ பெருக்குனீங்க என்ன சொன்னா சென்டிமீட்டருக்கு மாறும். இதை பெருக்குனா நமக்கு ஆன்சர் வரும் 5.08 சென்டிமீட்டராக ஆன்சர் வரும். அப்ப இங்க இந்த இதுல பிரதியிடுற நேரம் டைரக்டா வர ஆன்சர் எப்போதும் இன்ச்சஸ் தான். இன்ச்சஸை தேவையான அளவுக்கு நம்ம மாத்திக்கொள்ளலாம் போறோம். சரியா, இப்ப நமக்கு தேவை என்ன, எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலை காணணுமாக இருந்தால் எஃபெக்டிவ் ரெயின்ஃபாலுக்குரிய சமன்பாட்டுல போடத்தான் இருக்குது. PE =
p மைனஸ் 0.2s முழுவதின் வர்க்கத்தின் கீழ் p பிளஸ் 0.8s. இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், அதில் அவன் கேள்வியில் தந்திக்கிறான் ரெயின்ஃபால் என்னங்கிறத தந்திக்கிறான். ரெயின்ஃபால் வந்து அழகா சொல்லப்பட்டிக்குது 75 மில்லிமீட்டர்னு சொல்லப்பட்டிக்குது. சரியா? அப்போ நம்ம இந்த ரெயின்ஃபாலை என்ன அழகில் பிரதிடுறோமோ அதே அழகில் தான் எஸ்ஐயும் பிரதிடணும், வார ஆன்சரும் அதே அழகில் தான் வரும். அப்போ நீங்கள் இங்கே சென்டிமீட்டரில் எஸ்ஐ பிரதிட்டா ரெயின்ஃபாலையும் சென்டிமீட்டரில் பிரதிடணும், மில்லிமீட்டரில் பிரதிட்டா எஸ்ஐயும் மில்லிமீட்டரில் பிரதிடணும், ஆன்சரும் மில்லிமீட்டரில் வரும். உங்களோட இஷ்டம். ஸோ அவன் இதில் 75 மில்லிமீட்டர்னு தந்திக்கிறானே. ஸோ நான் சென்டிமீட்டரை திரும்ப மில்லிமீட்டராக மாற்றி 50.8 மில்லிமீட்டர் 10ஆல் பெருக்கினா சரியே. அப்போ நான் என்ன செய்யலாம், 75 மைனஸ் 0.2 தர எஸ் அவன் நம்ம கண்டுபிடிச்சோம் 50.8 கண்டுபிடிச்சோம். அப்போ 50.8 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் p வந்து 75 தந்திக்கிறான், பிளஸ் 0.8 தர எஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 50.8. இதை நீங்கள் சுருக்கும் பொழுது எல்லாம் மில்லிமீட்டரில் போட்டதால மில்லிமீட்டரில் ஆன்சர் வரும். அப்போ 36.36 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் வருது. அப்போ 36 மில்லிமீட்டர் 36.36 மில்லிமீட்டர் சாரி ரெயின்ஃபால் இல்லை, டிரெக்ட் ரன் ஆஃப், சாரி இது டிரெக்ட் ரன் ஆஃப் வருது. டிரெக்ட் ரன் ஆஃப் டெப்த் தான் இது. அப்போ டிரெக்ட் ரன் ஆஃப் ஒலியூமை கண்டுபிடிக்கணுமா இந்த அவன் கேள்வி, டிரெக்ட் ரன் ஆஃப் ஒலியூம். சரியா? அப்போ ஒலியூமை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும், டிரெக்ட் ரன் ஆஃப் ஒலியூமை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் அதோட ஏரியாவில் பெருக்கிவிட்டா சரியே, அந்த கெச்மென்ட் ஏரியாவில் பெருக்கிவிட்டா சரி. அப்போ என்ன, ஒலியூம் சமன் வீண்டு போடுறேன், வேகம் அல்ல ஒலியூம், கனவளவு சமன், அதில் டெப்த் வந்து 36.36 மில்லிமீட்டர்னா 10⁻³ மீட்டராக மாற்றுறதுக்கு தர ஏரியா வந்து 250 ஹெக்டேர். 250 தர ஹெக்டேருங்கிறது 14 மீட்டர் வரைக்கும். அப்போ 14ஆல் பெருக்குனா அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எடுத்துட்டோம். சரியா? அப்போ இதான் எக்ஸாம்பிள் 6. அதே போல தான் எக்ஸாம்பிள் 7. சரியா? எக்ஸாம்பிள் 7 நான் தொடர்ச்சியாக எக்ஸாம்பிள் 7க்கும் போகிறேன், இதில் விளங்கிட்டு நம்புகிறேன். சரியா? இதை அப்படி டிலீட் பண்ணி போட்டு நம்ம என்ன செய்வோம், எக்ஸாம்பிள் 7க்கு போவோம். எக்ஸாம்பிள் 7ம் அதே மாதிரி கேள்வி தான். என்ன, இதை தந்து போட்டு எஸ்டிமேட் த ரன் ஆஃப் வால்யூம் டெப்த். ரன் ஆஃப் வால்யூம் டெப்த். அப்போ நேரடியாக டெப்த்தை தான் கேட்குறேன், டெப்த் தான், பிஇ தான் கேள்வி. ஃப்ரம் an area receiving 5 inches rainfall. அப்போ rainfall P தாரான் 5 inches, இன்ச்சஸில் தாரான். கவனம், அழகில் கவனம் ஆகிக்கணும். of rainfall antecedent moisture condition 2. அப்போ AMC 2ன்னு சொல்கிறான். அப்போ நேரடியாக கேள்வியில் சொல்கிறான் AMC 2ன்னு சொன்னால் நம்ம எதை கண்டுபிடிக்கணும், கேவ் நம்பர் 2வை கண்டுபிடிக்கணும். கேவ் நம்பர் 2வை தான் டேபிள்லேருந்து நேரடியாக எடுக்கலாம். டேபிள்லேருந்து நேரடியாக எடுக்கிறது கேவ் நம்பர் 2. ஒருவேளை கேவ் நம்பர் 1 தேவையாக இருந்தால் அந்த கேவ் நம்பர் 2வை ஒரு கேவ் நம்பர் 2 கேவ் நம்பர் 1க்கான ஈக்குவேஷனுக்கு அதில் பிரதிட்டோன்னு சொன்னால் கேவ் நம்பர் 1க்கு போகலாம். சரியா? அந்த ஈக்குவேஷன் போன வீடியோவில் சொன்னேன். அப்போ நேரடியாக கேவ் நம்பர் 2 தானே, antecedent moisture condition 2. அப்போ கேவ் நம்பர் 2 தான் தேவை. அப்போ நேரடியாக டேபிள்லேருந்து எடுக்கலாம். இஸ் assume and land use pattern சொல்கிறான். soil group சொல்கிறான், land use pattern சொல்கிறான். சரியா? அப்போ இதில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு soil குரூப்புக்கு தக்கன ஒவ்வொரு land use patternக்கு தக்கன கேவ் நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பேட்டர்னுக்கு தக்கன கேவ் நம்பரை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இதில் கேவ் நம்பர் CN போடுறேன், CN2 கண்டுபிடிக்கணும். இதுதான் முதலாவது வேலை. அதை டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கலாம் தானே. இப்போ soil group C ஆக இருக்கும் பொழுது AMC2வை எவ்வாறு அந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். டேபிள்லேருந்து கண்டுபிடிக்கிற நேரம் இப்போ உதாரணத்துக்கு இது நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் 6ல் சொன்ன மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். C தெரியும், அதே போல் அதோட லேண்ட் யூஸ் இதுவும் தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி கேவ் நம்பரை கண்டுபிடிப்போம், அப்படியே மேலே போனால்
அப்போ இது அலிஃப் விட்டுரும். சரியா? ரைட். அப்படியே மேலே போவோம். இந்த டேபிளை வச்சு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ முதலாவது என்ன சொல்கிறான்? ரெசிடென்சியல் ஹாஃப் ஏக்கர் லோட்ஸ். அப்போ ரெசிடென்சியல் இந்த இங்கே பாருங்கள், ரெசிடென்சியல்ன்ற ஒரு இது ஈக்குதா? ஈக்குது. ஹாஃப் ஏக்கர்ன்ற ஒரு இது ஈக்குதா? ஈக்குது. ஹாஃப் ஏக்கர்ன்ற ஒன்று ஈக்குது. இதுக்கு நேராக அவன் என்ன soil group சொல்கிறான்? ரெசிடென்சியல் ஹாஃப் ஏக்கர் லோட்ஸுக்கு soil group C சொல்கிறான். soil group C ன்னு சொன்னால் ரெசிடென்சியல் ஹாஃப் ஏக்கர் soil group C வந்து 80 வரும். 80 வரும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதை கேவ் நம்பர் 80ன்னு போடலாம். அதே போல் உடட் புவர் கவர், உடட் புவர் கவர் இந்த உடட் புவர் கவர் அது எத்தனை? 77. soil group C தான். அதுவும் soil group C ண்டா என்ன? உடட் புவர் கவர், அதுக்கு நேராக கொலம் சியில் 77. சரியா? அப்போ நம்ம இதையும் கண்டுபிடிக்கலாம். இது எத்தனை? 77 கேவ் நம்பர். அதே போல் கோல்ஃப் கோர்ஸ் குட் கண்டிஷன் சொல்கிறான். அதில் soil group D. கோல்ஃப் கோர்ஸ் அது எங்கே ஈக்குது? இல்லை தேடுங்க. இந்த கோல்ஃப் கோர்ஸ் குட் கண்டிஷன் தான். இந்த லைனுக்கு நேராக தேடணும். இதான் குட் கண்டிஷன். அப்போ soil group D தானே. soil group Dன்னா டிக்கு நேராக 80. ஸோ இதுக்கு நம்ம என்ன வரும்? 80 வரும். அதே போல் ஸ்ட்ரீட்டில் கிரவல் soil group D. ஸ்ட்ரீட்டில் கிரவல் இந்த ஸ்ட்ரீட் அதில் கிரவல்டா இதுக்கு நேராக அப்படி வாங்கோ. soil group D 91. அப்போ ஒவ்வொரு லேண்ட் யூஸுக்கு தக்கன லேண்ட் யூஸ் எப்படி பிரியுது? இங்கே 20 20 30 30. அப்போ 100% அந்த லேண்டும் இவ்வாறு 20 20 30 30ன்னு பிரியுது. 4 பகுதிகளாக பிரியுது. அப்போ அந்த லேண்ட் யூஸுக்கு தக்கன நம்ம என்ன செய்கிறோம்? கேவ் நம்பரை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கேவ் நம்பரில் இந்த விளையுள் கேவ் நம்பர் 2 CN2 கண்டுபிடிக்கணும். CN2 எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அதோட ஏரியா 20% யூஸ் ஆகுது. 20% தசம் 2 தர கேவ் நம்பர் 80. சக அதோட ஏரியா 20% யூஸ் ஆகுது. தசம் 2 தர கேவ் நம்பர் 77. சக இதில் 30% யூஸ் ஆகுது. தசம் 3 தர கேவ் நம்பர் 80. சக இதில் 30% யூஸ் ஆகுது. தசம் 3 தர கேவ் நம்பர் 91. விளைவுள் கேவ் நம்பர் இதை சுருக்குனீங்கன்னு சொன்னால் விளைவுள் கேவ் நம்பர் ஒரு 82.7 கிட்ட வரும். சுருக்கல் தானே, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 82.7 கிட்ட வரும். கேவ் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யலாம்? எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம் தானே. அப்போ எஸ் சமன் 1000 கீழ் CN - 10. இந்த சமன்பாட்டில் 1000 கீழ் CN நான் கண்டுபிடிச்சிட்டேன். விளைவுள் கேவ் நம்பர் 82.7 - 10. இதை சுருக்குனா இன்ச்சஸில் ஆன்சர் வரும். 2.1 இன்ச்சஸ்ன்னு வரும். 2.1 இன்ச்சஸ்ன்னு வரும். சுருக்கல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது எப்போ இன்ச்சஸில் வரும் ஆன்சர்? ரைட். அப்போ நம்ம டிரெக்ட் ரன் ஆஃப் டெப்த் தானே கேள்வி. அதுக்கான சமன்பாடு PE = P - 0.2S முழுவதின் வர்க்கத்தின் கீழ் P + 0.8S. அப்போ இந்த சமன்பாட்டில் போட்டோன்னு சொன்னால் அவன் சொல்லிக்கிறான் ரெயின்ஃபால் டெப்த் வந்து 5ன்னு சொல்லிக்கிறான். 5 இன்ச்சஸ். அப்போ இது 5 இன்ச்சஸ்ன்னு சொன்னால் எஸ்ஸும் இன்ச்சஸில் கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ இதுவும் இன்ச்சஸில் வரும். இப்போ என்ன? 5 - 0.2 தர 0.2 தர எஸ் வந்து 2.1 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 5 சக 0.8 தர எஸ் வந்து 2.1. இதை சுருக்கும் பொழுது கால்குலேட்டரில் சுருக்கலாம். 3.14 இன்ச்சஸ்ன்னு வரும். இதான் டிரெக்ட் ரன் ஆஃப் டெப்த்தாக இருக்கும். அவனோட கேள்விக்குரிய ஆன்சர் எடுத்துட்டோம். சரியா? விளங்குன்னு நம்புறேன்.